ஹலோ ஆல் வெல்கம் டு கான்செப்ட் கிளாரிட்டி பை தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது குரூப் 4ஓட ப்ரிலிம் சிலபஸ் ஸ்ட்ரக்சர் தான். அதுக்கு முன்னாடி அதனோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி, அதுக்கு 100 கொஷின்ஸ். நெக்ஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு 75 கொஷின்ஸ். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 25 கொஷின்ஸ். ஸோ சிலபஸில் டோட்டலாக 6 யூனிட்ஸ் இருக்குது. யூனிட் 1 வந்து ஜென்ரல் சயின்ஸ், நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், எவ்ரிடே அப்ளிகேஷன், எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், main concepts of life science, environmental science, latest inventions in science and technology, current affairs. 2 geography, இதுலயும் 5 questions தான். Location, water resources, natural resources, agriculture, transport, population and geographical landmarks, current affairs. Third unit, history, culture of India and Indian national movement, same IVC, national renaissance, emergence of leaders, different modes of agitation of Tamil Nadu and movements, characteristic of Indian culture, unity and diversity, India as a secular state. Unit 4, Indian polity, constitution, salient features, citizenship, union, state, local, federalism, election, corruption in public life, RTI, empowerment of women, consumer protection of forums, political parties, current affairs. Unit 5, Indian economy and development administration in Tamil Nadu, nature of Indian economy, sources of revenue, finance commission, economic trends, industrial growth, social justice and social harmony, education and welfare schemes, current socio-economic issues, current affairs. Unit 6, history, culture, heritage and socio-political movements of Tamil Nadu, 20 questions. History of Tamil society, Tamil literature, Tirukkural, role of Tamil Nadu in freedom struggle, various social reforms. Okay, that's it. Till now we have completed UPSC la prelims mains, TNPSC la group 1 oda prelims mains, group 2 2A oda prelims mains and group 4 la prelims. இந்த எல்லா எக்ஸாமோட சிலபஸையும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சராக படிக்கும்போது நம்ம படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கண்டென்ட்டை சிலபஸுக்குள்ளார கொண்டு வந்து ஈஸியாக அலைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு விஷயம் இங்கே நம்ம நோட் பண்ணணும்னா, எல்லா எக்ஸாமோட சிலபஸ்லையும் கடைசியாக ஒரு டாபிக் ஆட் ஆயிருக்கும். அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் தி பிக்கஸ்ட் ட்ராப். கரண்ட் அஃபேர்ஸோட முக்கியமான சோர்ஸ் என்னன்னா நியூஸ் பேப்பர். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லி எடுத்தாவே நிறைய கொஷின்ஸ் இருக்கு. எந்த நியூஸ் பேப்பர் படிக்கணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும், ஆன்லைனா ஆஃப்லைனில் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்கணுமா, மந்த்லி மேகசின் படிக்கணுமா, ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி படிக்கணும், மெயின்ஸுக்கு எப்படி படிக்கணும், எப்படி ரிவைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஆன்சர் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.